ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்டாக ரவா உப்புமா எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் ரவா உப்புமா செஞ்சு பாருங்கள். ரவா உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானலில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம உப்புமா செய்கிறதுக்கு இஞ்சி இந்த அளவுக்கு தட்டி போட்டு செஞ்சோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் இது தாங்க. இஞ்சி ஒரு துண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் கீரி இது கூட சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ ரவைக்கு பெரிய டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்த ரவை, வெள்ளை ரவை இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்தவே நம்ம இந்த மாதிரி கரண்டி விட்டு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கூட கட்டியே பிடிக்காமல் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. நம்ம ஃபுல்லாக கொட்டிட்டு அப்புறமா கிளறிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டி விழுந்து போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுறப்பே நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். அப்போ தான் ரவா உப்புமா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இது வறுத்த ரவைன்றதுனால நான் வறுக்கலைங்க. இல்லை வறுக்காத ரவையாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நல்லா வானலில் வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் உப்புமா தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா நம்ம கிளறி எடுத்துட்டோம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நீங்கள் நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உப்புமா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பார்க்கவே நல்லா மணலாக சூப்பராக சாஃப்டாக நம்ம ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த உப்புமா கூட தேங்காய் சட்னி நல்லா கெட்டி சட்னியாக அரைச்சி வச்சு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.